அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வஜ்ஹத்துல லா ஷரீக லஹு அபிதாலிகு மிர்து வான மினல் முஸ்லிமீன். இத அர்த்தத்தையும் இத ஒதுக்குள்ள நாங்க என்ன சிந்திக்கணும் என்றது. இப்ப லா ஷரீக லஹு என்றா அவனுக்கு, லா என்றா இல்ல, ஷரீக் என்றா இணை, அவனுக்கு இணை இல்ல. ஆனா இந்த லா ஷரீக் என்று வரக்குள்ள அது கிராமர் ரூல் ஒன்று இது. இது அரபுல உச்சக்கட்ட இல்லை என்று சொல்றதுக்கு உச்சக்கட்ட நாஃபிதல் ஜின்ஸ் சொல்லுவாங்க. உச்சக்கட்ட கேட்டகரிக்கல் நெகேஷன், இல்லவே இல்லைன்னு சொல்றது. அப்படின்னா சும்மா அவனுக்கு இணை இல்ல அவனுக்கு இணை, இது லா இலாஹ இல்லா வருது, அதே 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 கிராமர் ரூல்ல தான் வருது. அவனுக்கு இணை இல்லவே 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 இல்ல. ஒரு 100 தரக சொல்லணும் இல்லைன்னு, ஐபுறத்தா சொல்லணும். இல்லவே இல்லைன்னு சொல்லி 100 தரக ஐபுறத்தா இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோ இல்ல. அதுதான் லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லவே இல்லை. மேலும் வா பிதாலிகு உமிர்து, அவ்வாறே நான் ஏவப்பட்டுள்ளேன். இது சிம்பிள் அர்த்தம். இப்படி ஓத போகல எங்க தள்ள வரணும். இதுதான் எனக்கு இது யார் எனக்கு தார கட்டளைகள், இந்த குர்ஆன்ல வர கட்டளைகள், ஒவ்வொரு கட்டளைகளும் யார் தாரு என்ற ரப்பு தந்து கொண்டிருக்கிறார். அது இணையே இல்லாத ரப்பு அத்தனை விஷயங்களும் தனியே செஞ்சு கொண்டிருக்கிறானே, அந்த ரப்புட கட்டளைகள் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இது கட்டளை நிறைவேற்றுறதால எனக்கு எந்த நஷ்டம் வரப்போறது இல்லை. அதே யக்கீன் எங்களுக்கு உள்ளத்துல வரணும். அப்ப நாங்க லா ஷரீக லஹு என்னக்குள்ள ரப்புக்கு ஒரு தேவையும் இல்லை. அவன் ஒரு விஷயம் செய்யறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இன்னொருத்தர்கிட்ட பெர்மிஷன், அவங்க பார்ட்னர் இது 2 பேருக்கு, அவங்க 2 பேரும் நான் பிசினஸ் டிசிஷன் எடுக்க போகல, 2-3 பேர் சேர்ந்து முடிவு எடுக்க, அப்படி ஒன்று இல்லை. ரப்பு தனியாக முடிவு எடுக்க, அவனுக்கு பார்ட்னர் இல்ல. லா ஷரீக லஹு. அதே மாதிரி அவன் கட்டளைகளை நாங்க நிறைவேற்றிக்கொள்ள நினைக்கணும். யா அல்லாஹ் உன்ட கட்டளை நிறைவேற்கிறேன், இதுல எந்த நஷ்டமும் வராது என்ற ரப்புட கட்டளை நிறைவேற்கிற குர்ஆனை நிறைவேற்றுறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை நிறைவேற்றல எந்த நஷ்டம் வரப்போறது இல்லை. அது யக்கீன் எங்க உள்ளத்துல வரணும். லா ஷரீக லஹு அபிதாலிகு மிர்து என்று ஓத போகல. மேலும் அன மினல் முஸ்லிமீன், முஸ்லிமீன் அதை பாருங்க, ஐன மர முஸ்லிமீன் என்று வருது. நான் முழுமையா அடிபணிச்சிட்டேன், நான் முழுமையா அடிபணிஞ்ச ஒத்தரா ஆவிட்டேன். மினல் முஸ்லிமீன் அது வேண்டாம், அது கூட்டத்துல நான் செஞ்ச ஒரு கூட்டம். மினல் முஸ்லிமீன் என்றா அது முஸ்லிம்கள் இருந்து ஒத்தரா ஆவிட்டேன். முதல்ல செஞ்ச வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஸ்லிம்கள் ஒத்தரா இல்ல, நான் சொல்றேன் நான் முஸ்லீம் ஆவிட்டேன் என்று சொல்லி. அப்படி என்ன அர்த்தம் என்ன, நான் அடிப்பணிக்கிறவங்களோட சேர்ந்து அடிப்பணிகிறேன். இது ஒரு அர்த்தம் சொல்றாங்க ஆளுங்கள். இது தனியே செய்யற வேலை இல்ல. முஸ்லீம் ஆகுறது இருக்குது, நான் தனியா முஸ்லீம் ஆகிட்டேன், நான் சொர்க்கம் போறது இல்ல, நான் ஒரு கூட்டத்தோட இருக்கிறேன். அப்படின்னா நாங்க என்ன எங்க உள்ளத்துல என்ன கவலை வரணும்டா, ரப்போட எல்லாரையும் சேர்த்து வைக்கணும். நாங்க எப்படி முஸ்லீம் ஆகணுமோ அதே மாதிரி முழு உம்மத்தையும் எல்லாரையும் ரப்போட தொடர்பாகி விடணும். ரப்ப விளங்க வைக்கணும். ரப்போட கட்டளைகள், ரப்பு யாரு, லா ஷரீக லஹு என்றதை விளங்க வைக்கணும். அபிதாலிகு உமிர்து என்றதை விளங்க வைக்கணும். அப்படின்னா அவன் கட்டளைகள் என்ன, குர்ஆன் என்றது நாங்க விளங்க வைக்கணும். எங்களை வாழ்க்கையில வரணும், பூரா உம்மத்துக்கு இதை எத்தி வைக்கணும். அப்ப நாங்க வச்சது ஓத போகல, இத பாட்டை இதை துண்ட ஓத போகல, எங்களுக்கு இந்த தலையில இந்த விஷயங்கள் வரணும். அந்த ரப்புட மகத்துவம், அவன் கட்டளை நிறைவேற்றுறது, நான் முஸ்லிம்களை ஒத்தரா மாறுறது, நான் அடிப்பணிகிறது, அதே போல மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி சொல்லி அவங்களையும் ரப்புட பக்கம் அழைக்கிறது, இந்த அத்தனை விஷயங்களும் இதை பாட்ட ஓத போகல எங்கிட்ட தள்ள வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் ரப்ப முழுமையா விளங்கி அவன் சொல்றவாறு அமல் செஞ்சு அவன் கட்டளையை நிறைவேற்றி அவனோட நெருக்கமாக்குற பாக்கியமும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவன் அறிமுகப்படுத்தி அவங்களையும் ரப்போட நெருக்கமாக்கி கியாமத் நாள் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு, கோடிக்கான மக்களை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு சந்தோஷமா எல்லாரும் சொர்க்கத்துல சந்தோஷமா, நரகத்துல இது எல்லாரையும் பாதுகாத்து சொர்க்கத்துல எல்லாரும் சந்தோஷமா கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு பூரா உம்மத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.